ஹாய் மக்களே, பிரியாணி பண்ணுறதுக்கு இதால் ஒரு படி அரிசி எடுத்துருக்கேன். நல்லா கழுவி வச்சுக்கலாம். குக்கரை வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பட்டை லவங்க கிராம்பு சோம்பு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட வெங்காயம் 4 பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்சிருந்த தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொத்தமல்லி தழை புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு தயிர் மிளகாய்த்தூள்லாம் போட்டு பெசரி வச்சுருந்த கறி இது கூட சேர்த்துக்கிறேன். கறி கொஞ்சம் வதங்கி வந்ததும் நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுடலாம். அந்த படியால் 1.5 படி அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் விட்டுடலாங்க. ஹை ஃப்ளேமில் 2 விசிலும் லோ ஃப்ளேமில் 1 விசில் விட்டால் போதும். பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.